ஒரு புதிய அபிஷேகம். அந்த அபிஷேகம் அக்கினியின் அபிஷேகம். தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். தேவனையே துதித்துக் கொண்டிருந்தான். அவன் காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனாக கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவர் வீட்டிலே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொன்னார். அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படும். அந்த பிள்ளை பரிசுத்தமாக்கப்படுவா, பரிசுத்தமாக்கப்படுவா. அவருடைய ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தமாக்கப்படும். ஏன் தெரியுமா? அது இயேசு ராஜாவுடைய பிள்ளையாக மாறுவார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாம் செய்வார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஓ ராபாபாவா, யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று சொன்னார். நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லா வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருமே இயேசுப்பாவை பார்த்து உங்களுடைய ஆவியை மேல ஊற்றுங்கப்பா. சொல்லுங்க, அந்த பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்து கொள்வீங்க. ஆவிக்குரியவைகளை நீங்க சிந்திப்பீங்க. மாம்சத்துக்குரியவைகளை யோசிக்கவே மாட்டீங்க. ஆவிக்குரியவைகளை மட்டுமே சிந்திப்பீங்க. ஆவின் சிந்தை மட்டுமே உங்களுக்கு உண்டாகும். அந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாகவே இருக்கும். கரங்களை உயர்த்தி பிடித்து நல்ல கரங்களை உயர்த்துங்க. நீங்க கரங்களை உயர்த்தும் போதே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமடத்தில் உள்ள பொல்லாத ஆவின் சேனைகள், கிரிகள் எல்லாம் கட்டப்படுகிறது. நல்லா உயர்த்தி பிடிங்க. இயேசுவுக்காக, இயேசுவுக்காக கரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு, உங்க கைகளை கொடுத்த ஆண்டவருக்கு உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் யாருமே அமைதியா இருக்க கூடாது. நீங்க ஒருத்தர் அமைதியா இருந்தா மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் தடைப்படும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றணும். உங்க நிந்தையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றணும். உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்.